இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம். பிரம்மகுமாரிகளுடன். ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. இப்ப அதிகமாக பேசப்படுகின்ற விஷயம் இருபாலர் ஆண் பெண்ணிடையே ஏற்படக்கூடிய நேசம். அந்த நேசம் மிகவும் மகிழ்ச்சியான தருணம். அது தோல்வியில முடிஞ்சிருச்சுன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதிக மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. அதனுடைய முடிவுகள்லாம் சொல்லுங்கிறதுக்கு இல்லை, மிகவும் சோகமான முடிவுகளாக இருக்கு. இதுதான் முடிவா? இதிலிருந்து நாம் விடுவதற்கு வழிமுறைகள் என்ன என்று சொல்வதற்கு பிரம்மகுமாரிகள் அமைப்பை சார்ந்த சகோதரி ஜெயா அவர்கள் வந்திருக்கிறார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 15 வயசுலேருந்து ஆரம்பிச்சா 17, 18 ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈர்ப்பு நிறைய விஷயங்கள்ல நிறைய வழிமுறைகள் ஏற்படுத்தி கூட கொடுக்கணுமா. நிறைய பேருக்கு அது பாசிட்டிவான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருங்க. ஆனால் ஒரு சிலர் இதனுடைய தோல்வியை தாங்க முடியாம மன அழுத்தத்துல போயிடுறாங்க. இதுக்கு தீர்வு தான் என்ன? உண்மையான நேசம் அப்படிங்கிறது என்ன? இன்றைக்கு லவ் இல்ல நேசம் அப்படின்றது எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னா, ஒண்ணு டாமினேட்டிங் லவ் அப்படின்னா, நான் இந்த பெண்ணை நேசிக்கிறேன் அப்படின்னா அவள் என்னுடையவள், என்னுடைய உரிமை, அவங்ககிட்ட யாரும் பேசக்கூட கூடாது, பேசினா தவறு. ஸோ இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டு இதுதான் லவ் நேசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு வகையான லவ் என்னன்னா கண்டிஷனல் லவ், அதாவது ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடிய லவ் நேசம்னு நம்ம சொல்லலாம். அதாவது இப்படிலாம் நீ இருந்தா எனக்கு உங்களை பிடிக்கும், இப்படிலாம் நடந்துக்கிட்டா எனக்கு உங்க மேல விருப்பம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனாலதான் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அதனால நீங்க இப்படி இருக்கணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சில கண்டிஷன்ஸோட இருக்கக்கூடிய லவ் நம்ம கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ இரண்டுமே ஒரு தவறான ஒரு வகையான லவ் தான், நேசம் தான். ஸோ இருவருக்கிடையே ஏற்படும் பொழுது இது என்ன ஆகுது அப்படின்னா, இதனுடைய அடித்தளம் ஃபவுண்டேஷன் என்பது ரொம்ப வீக்கானதாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இன்னொரு வகையில ஒரு சில விஷயத்தினுடைய ஆதாரத்துல ஒருத்தர் நம்ம விரும்புறது. உதாரணத்துக்கு எங்ககிட்ட அதிகமான பணம் இருக்கு, அதனால நம்ம அவங்க கிட்ட அழகா இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தினுடைய அடிப்படையில அவங்க கிட்ட முதல்ல பழக ஆரம்பிப்பது, அதுக்கப்புறமா அதை அப்படியே விருப்பம் இல்ல நேசம் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போகுது. ஸோ இதுவும் கூட ஒரு ஃபவுண்டேஷனே இல்லாத ஒரு நேசம் லவ் அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். புராண காலத்திலிருந்து பல காதல் விஷயங்களை நம்மளுக்கு பதிவு செஞ்சுக்கிட்டே வராங்க. பொதுவாக சொல்லும் பொழுது ஒருத்தருக்காக தன்னுடைய வாழ்க்கையே அவங்க கையில் ஒப்படைக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை நிறைய சொல்லிட்டு வந்திருக்காங்க. காதல் வயப்பட்டவங்களால நம்ம மனசை சீராக வச்சுக்க முடியாதவங்க மனசு ரொம்ப இழகிறாங்க. வேற எந்த விஷயங்களையுமே அவங்க கணக்கு கொள்ளப்படுறது கிடையாது. இதுக்கான விளக்கம் என்ன? உண்மையிலேயே நம்மை நாம் நேசிக்கணும். நம்மளை நாம நேசிக்கல அப்படின்னா நம்மால் யாரையுமே நேசிக்க முடியாது. மற்றவங்களை நாம நேசிக்கிறது என்பது சாத்தியம் கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா யாருமே தன்னை தானே நேசிப்பது கிடையாது. ஸோ நம்மளை நாம நேசிக்கிறதுனா என்ன அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அன்பு இல்லை லவ், காதல், நேசம் அப்படின்னு நம்ம எதை எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா ஏற்றுக்கொள்வது. ஸோ நாம மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா முதலில் நாம் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளை நாம ஏற்றுக்கொள்வது கிடையாது. இன்னைக்கு யாரு அதிகமாக கஷ்டத்தை கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா மற்றவங்க நம்ம சொல்றோம். உண்மை என்னன்னா நமக்கு நாம தான் அதிகமான கஷ்டத்தை கொடுத்துக்கிறோம்.
ஸோ நமக்கு நாம தான் வந்து மரியாதை கொடுத்துக்காம இருக்கோம், நமக்கு நாமே மதிப்பு கொடுத்துக்காம இருக்கோம். ஸோ நமக்கு நாமே வந்து அதிகமான துக்கத்தை, கஷ்டத்தை, பிரச்சனையை கொடுத்துக்கோம். ஸோ எல்லாமே வந்து எல்லா விதமான சித்திரவதையும் நாம நமக்கு கொடுத்துக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் மேல எனக்கு அன்பு கிடையாது, என்னை நானே நேசிக்கவில்லை, என்னை நானே ஏற்றுக்கொள்ளவில்லை, எனக்குள்ள இந்தந்த பலவீனங்கள் இருக்கு, எனக்குள்ள இந்தந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றப்போ எனக்கு நானே வந்து கஷ்டத்தையும் துக்கத்தையும் ஏற்படுத்திக்கும் போது நான் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றது அர்த்தம். அப்போ நான் என்ன நேசிக்கல. இப்போ என்ன நான் நேசிக்காத பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, எனக்குள்ள எனக்கு அன்பு தேவைப்படுது, அந்த அன்பு அப்படின்ற அந்த சக்தி எனக்குள்ள இல்லை. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல, அந்த மாதிரியான ஒரு நேரத்துலதான் எனக்கு மற்றவர்கள்கிட்ட இருந்து அன்பு தேவைப்படுகிறது. உண்மையிலேயே நாம மற்றவர்களை நேசிக்கல, மற்றவர்கள் நம்மை நேசிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சோ அதுதான் நாம வந்து லவ், அதுதான் நம்ம காதல் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சோ நான் என்ன நேசிக்காம இருக்கும்போது எனக்குள்ள அந்த அன்பு என்ற சக்தி இருந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அதை நான் அனுபவம் செய்யும் போது, அதை நான் உணரும் பொழுது தானாகவே அந்த சக்தி, அந்த அதிர்வலைகள் என்கிட்ட இருந்து வெளிப்பட்டு என்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட போய் தானாகவே பேசிடும். ஸோ நான் கொடுக்க ஆரம்பிப்பேன். ஸோ நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் கேட்கல, நான் எதிர்பார்க்கல, அவங்க இப்படி இருக்கணும்னு நான் நினைக்கல, அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்கள நான் அப்படியே ஏற்றுக்கொள்வேன். எப்போனா, நான் என்னிடமிருந்து அன்பு என்பது அவர்களுக்கு போகும்போது. என்கிட்டேருந்து அன்பு எப்போ அவங்களுக்கு போகும் அப்படின்னா, அந்த அன்பு என்கின்ற அந்த சக்தி எனக்குள்ளதான் உருவாகும். அந்த சோர்ஸ் வந்து எனக்குள்ளதான் இருக்கு. ஸோ அது இருந்தாதான் மற்றவர்களுக்கு போகும். ஸோ இன்றைக்கு காலகட்டத்துல நாம வந்து நேசம் அப்படின்னு சொல்ற விஷயம் என்ன நடக்குதுன்னா, நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஏன் எதிர்பார்க்கணும்னா, நம்ம கிட்ட இல்லை. ஸோ என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் மற்றவர்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன், மற்றவங்க கிட்ட இல்லை அப்படின்றதுனால அவங்க என்கிட்ட எதிர்பார்க்கறாங்க. ஸோ ரெண்டு பேர்கிட்டயுமே இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஸோ ரெண்டு பேருமே இல்லாம எதிர்பார்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அன்பு வெற்றிகரமானதாக இருக்க முடியாது. ஸோ ரெண்டு பேருக்குமே ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு அன்பு என்பது கிடைக்க முடியாது. ஸோ கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இந்த இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா, நேசம் அப்படிங்கிற விஷயத்துக்காக தன்னை மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது சரியா? தான் நேசிப்பவருக்காக இந்த விஷயங்களை நான் மாற்றிக்கிறேன், என்ன நேசிக்கிறவங்க இந்த விஷயத்தெல்லாம் எனக்காக மாற்றிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. இது சரியா, சாத்தியமா? நான் நினைக்கிற மாதிரி அவங்க மாறணும், அவங்க நினைக்கிற மாதிரி நான் மாறணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு லவ் இருக்கு அங்கே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நான் நினச்ச மாதிரி அவங்க இருக்கணும் அப்படின்ற போய் அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்களே நான் அப்படியே ஏற்றுக்கலை அப்படின்றது தான் அர்த்தம். தன்னுடைய தனித்தன்மையை விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறிக்கிறது அப்படின்றது நிச்சயமாக அன்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அன்பு அப்படின்னாலே அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்வது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அன்பு இருக்கிற இடத்துல நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவோ இல்லை மாற்ற நினைக்கிறதோ தேவை கிடையாது. ஆனால் சிஸ்டர், அன்பு நேசம் அப்படின்னு நம்ம எதை நினச்சிட்டு இருக்கோம்? ஒருவருக்கொருவர் தோற்றத்தினுடைய அடிப்படையில் கவரப்பட்டு அதனுடைய அடிப்படையில் வந்து அன்பு இருந்ததுன்னா அதை தான் நாம் வந்து இன்றைய காலத்தில் ஒருத்தர் விரும்புகிறோம், நேசிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். உண்மையிலேயே அதனுடைய அடிப்படையில், ஒரு தோற்றத்தினுடைய அடிப்படையில் உடல் ரீதியான கவர்ச்சியை நாம் அன்புனோ இல்லை நேசம்னோ சொல்ல முடியாது. அதனுடைய அடிப்படையில் இருக்கக்கூடியது நிரந்தரமானதாகவும் இருக்காது. ஸோ அன்பு வந்து ஒருவருடைய குணத்தை சார்ந்து இருக்கலாம், இவங்கக்கிட்ட இந்த குணம் இருக்குது அப்படின்றத சார்ந்து இருக்கலாம். ஸோ ஒரு வேல்யூ பேஸ்டாக வந்து அன்பு இருக்கலாம். இந்த காலத்து இளைஞர்கள் பார்த்திங்கன்னா ஒரு 18-19 வயசு உள்ளவங்க அதிகமாக நீதி, நேர்மை இது போன்ற விஷயங்களை பேசுகிறாங்க. உருவத்தையும் தாண்டி இது போன்ற குணாதிசயங்களுக்கு நிறைய மதிப்பு தர்றாங்க. இந்த பண்பு உள்ளவங்களை காலப்போக்கில் அவங்க நேசிக்கவும் தொடங்கிறாங்க. காலப்போக்கில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையினால இந்த பண்புகளை அவங்களால தொடர முடியாமல் போயிடுது. இந்த பண்புகள் இல்லைங்கிறதுனால அவங்கள மேலே அன்பு செலுத்துறதை இவங்க விட்டுறணுமா? உண்மையிலேயே டாக்டருடைய கருத்து இதில் என்ன அப்படின்னா, வாழ்க்கை அப்படின்றது வந்து எல்லாவற்றையும் வந்து சகித்து கொண்டு போக வேண்டியது, எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி தான் வந்து நம்முடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி
அவருடைய கருத்தை வந்து நம்மோட பகிர்ந்துட்டு இருக்காரு. ஒரு சில குணாதிசயங்களால் ஒருத்தங்க கவரப்பட்டு அவங்க மேலே அன்பு செலுத்துகிறாங்க. அந்த எதனால் ஏற்பட்டுச்சோ அந்த குணாதிசயமே அங்கே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்திடுது. இது வந்து அவங்க மனதில் பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும்? உண்மையிலேயே அன்பு இருந்தது அப்படின்னா டிப்ரெஷன் வராது. ஏன் அப்படின்னா நாம் என்ன சொன்னோம்னா, அன்பு அப்படின்னா யார் எப்படி இருக்காங்களோ அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்வது அப்படின்னு நாம் சொல்லியிருக்கோம். அக்செப்டன்ஸ் அப்படின்றது தான் அன்பு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போது இந்த குணம் அவருக்கு இருந்தது, இன்றைக்கு அந்த குணம் இல்லை அப்படின்றப்போ, ஏதோ ஒரு காரணத்தினால அவர் அதை இழந்துட்டாரு அப்படின்றப்போ, அன்பு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களை வந்து பலப்படுத்துவதற்கு, எம்பவர் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யும். ஸோ அதுதான் உண்மையிலே அன்பு. இப்போது ஒரு காலகட்டத்தில் அவர் அப்படி இருந்தார், அப்போ நான் வந்து அவரை விரும்பினேன், இன்னைக்கு வந்து அவர் அப்படி இல்லை, இப்போ நான் வந்து அவரை விரும்பலை அப்படின்னா அதுவும் கூட கண்டிஷனல், அதாவது நிபந்தனைகளுக்கு உட்பட்ட அன்பு தான். ஸோ நாம் என்ன சொன்னோம்னா, அன்பு என்பது நிபந்தனைகளுக்கு அப்பாற்பட்டது. நான் எதை விரும்பினேனோ அந்த குணம் அவர்கிட்ட இல்லை, அதனால நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னா அது அப்பவும் அன்பு கிடையாது, இப்போவும் அது அன்பு கிடையாது. இப்போது ஏன் நாம் டிப்ரெஷனில் போயிடுறோம் அப்படின்னா, அவர் இப்படிப்பட்டவர், அவர்கிட்ட இந்த குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு இமேஜை நான் உருவாக்கி வச்சுக்கிறேன், இமேஜை நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். எனக்கு வந்து உண்மையிலே அந்த இமேஜ் மேலே தான் ஒரு அட்ராக்ஷன், அந்த இமேஜ் மேலே தான் வந்து நேசம், அந்த இமேஜில் பற்று என்பது உருவாகி விடுகிறது. ஸோ காலப்போக்கில் அந்த மனிதர் மாறி விடுறாரு, அந்த குணங்கள் போயிடுச்சு அப்படின்னா எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இமேஜ் அப்படியே தான் இருக்குது. ஸோ அந்த இமேஜுக்கு வந்து ஒரு டேமேஜ் வந்துடுது, அது என்னுடைய மனதை பாதிப்பு ஏற்படுத்துது, அந்த பாதிப்பு டிப்ரெஷனுக்கு லீட் கொடுக்குது. ஆனால் சிஸ்டர், இப்போ ஒருத்தர் மேலே அவங்க வச்சுருக்க இமேஜை மாற்றிக்கிட்டே இருக்கணுமா நம்ம? ஆக்சுவலாக நாம் இமேஜை வந்து உருவாக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நம்ம மனிதர்களை பற்றி பேசும்பொழுது ஒருவர் எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே புரிஞ்சுக்குவோம், அவங்கள அப்படியே ஏற்றுக்குவோம். இப்போது நாம் எதனால் வந்து இறைவனுடைய அன்பால், பரமாத்மாவினுடைய அன்பால் கவரப்படுகிறோம் அப்படின்னா, அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நீ எப்படி இருந்தாலும், எப்படி இருக்கியோ அப்படியே நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்னோட குழந்தை. ஸோ இந்த மாதிரி வந்து அன்பு நமக்கு கிடைக்கும் பொழுது தான் வந்து நாம் வந்து அவர்கிட்ட கவரப்படுகிறோம். ஸோ அந்த அன்பு தான் நம்மளை வந்து ஈர்க்குது. ஸோ அந்த அன்பு இருக்கும் பொழுது தான் நமக்குள்ளே எவ்வளவு குறைகள் இருந்தாலும், நமக்குள்ளே எவ்வளவு பலகீனங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே அவர்கிட்ட கொட்டுறதுக்கு, அவர் முன்னால் வைக்கிறதுக்கு, அவர்கிட்ட வந்து மனம் திறந்து பேசுகிறதுக்கு வந்து உதவி செய்யுது இல்லையா? ஸோ இப்போ ஒருவேளை ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், நம்மக்கிட்ட நிறைய குறை இருக்குது, அந்த குறையோடு அவர் முன்னால் போகிறோம், அவர் நம்மளை திட்டுறாரு, இல்லை சத்தம் போடுறாரு, இல்லை அவர் வந்து நம்ம மேலே கோபப்படுறாரு அப்படின்னா கண்டிப்பாக நாம் அவருடைய அன்பால் ஈர்க்கப்பட மாட்டோம். ஸோ நாம் எப்படி இருக்கோமோ அப்படியே அவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்ற ஒரு ஆழமான நம்பிக்கை தான் நம்ம வந்து நாம் எப்படி இருக்கோமோ அப்படியே அவர் முன்னால் போய் நிற்க வைக்குது. ஸோ இந்த மாதிரி அன்பு இருக்கும் பொழுது தான் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, என்னை மாற்றிக்கொள்வதற்கு கூட நான் தயாராக இருக்கேன். ஸோ அன்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மால் அவர்களை அவர்களாகவே ஏற்றுக்கொள்ள முடியும். அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் அவர்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமோ அதை அவங்க செய்வாங்க. ஸோ அதற்கான பலம், சக்தி நம்மிடமிருந்து அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ உள்ள காலகட்டங்களில் பெற்றோர்களால் தன் குழந்தைங்களோட அதிக நேரம் செலவு பண்ண முடியுது. அது மாதிரி உள்ள குழந்தைகள் தனிமையாக இருக்கிறதா உணர்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் யார் கூடமாவது பழக்கம் ஏற்பட்டால் உடனே கனவு உலகத்துக்கு போயிடுறாங்க. இது மாதிரி உள்ள குழந்தைகள் என்ன செய்யணும்? தன்னுடைய புத்தியை யூஸ் பண்ணணும். இன்றைய காலத்து இளைஞர்கள் வந்து புத்தியை யூஸ் பண்ணாமல் அதிகமாக எமோஷ்னலாக இருக்காங்க, உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இப்படிப்பட்ட முடிவுகளை வந்து உடனுக்குடனே வந்து எடுத்துடுறாங்க. ஒரு நேர் நம்மளுக்கு வந்து இது ரிலேட்டடாக ஒரு லெட்டர் ஒன்று போட்டிருக்காரு. என்னென்னா, அவர் வந்து பிடெக் 2ஆம் ஆண்டு படிக்கிறார். மிகச்சிறந்த கல்வியில் மிகச்சிறந்த மாணவர். அவர் முதல் ஆண்டுலேருந்தே ஒரு பெண் மீது இவருக்கு காதல் ஏற்பட்டு, வாழ்க்கையே அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முடிவு பண்ணிட்டார். இவரோட அன்பை போய் அந்த பொண்ணுகிட்ட தெரிவிக்கும் பொழுது அந்த பொண்ணு அதை நிராகரிச்சிது. அந்த பொண்ணு நிராகரித்தோன்னுமே இவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த முடிவுக்கு அப்புறம் இந்த வாழ்க்கையில் எனக்கு எந்த லட்சியமே கிடையாது, வாழ்கிறதுல எனக்கு அர்த்தமே இல்லை அப்படின்னு ஒரு பெரிய கடிதம் எழுதியிருக்காரு. அவர் எடுத்திருக்க முடிவு பார்த்திங்கன்னா தற்காலிகமாக முடிவாக
இல்லை வாழ்நாள் பூரா அவர்கள் தொடர்ந்து ஏற்படுத்தக்கூடிய மன அழுத்தத்தை ஏற்படுத்துமா? இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு கட்டம் தான். இதையே தொடர்ந்து நினச்சிட்டு இருந்தார் அப்படின்னா டிப்ரெஷனாகவும் மாறிவிடலாம். அந்த நேசிக்கும் காலகட்டத்தில் அவரே முடிவு பண்ணிக்கிட்டாரு, நான் இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இவங்களோட தான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் வந்து இருக்கணும் அப்படின்ற எல்லா முடிவுகளையுமே அவர் மட்டுமே வந்து முடிவெடுத்திருக்காரு. அந்த பெண்ணுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்களோ இவரோட வாழணும் அப்படின்ற எண்ணமோ கொஞ்சம் கூட கிடையாது. ஆரம்ப கட்டத்திலேயே வந்து அந்த பெண் வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இன்னும் 2-3 வருஷம் அவங்க பழகிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த பெண் வந்து வேண்டாம்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக பிரச்சனையில் தான் முடிஞ்சிருக்கும். சிஸ்டர், அந்த இளைஞர் வந்து நம்மள்ட்ட 100 நம்பிக்கை கேட்குறாரு. அந்த பெண் இப்போ தான் என்னுடைய அன்பை நிராகரிச்சிருச்சு, ஆனால் நான் வெயிட் பண்ணோம்னா என்னோடய அன்பை திரும்ப ஏற்றுக்குமா, நான் காத்திருக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. இதற்கான பதிலை டாக்டர் தான் கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே அந்த இளைஞன் வந்து தன்னுடைய முழு கவனத்தையும் வந்து வேறு ஒரு திசையில் திருப்பணும். ஒன்ஸ் அந்த பெண்கிட்டேருந்து வந்து ரிஜெக்ஷன் வந்துடுச்சு அப்படின்றதுனால அவர் வந்து மனசை வந்து தேத்திக்கிட்டு தன்னுடைய மனதையும் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய சக்தியையும் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் போகிறதுக்கு, நல்லா படிக்கிறதுக்கு, வேறு எதையாவது சாதிக்கிறதுக்கு, அந்த மாதிரி விஷயத்தில் வந்து தன்னுடைய கவனத்தை வச்சு முன்னேறத்துக்கு வந்து முயற்சி செய்யணும். சிஸ்டர், இந்த நிலைமை அந்த மாணவருக்கு புரிய வைக்கிறதுங்கிறது கஷ்டம். இதே நேரத்தில் அவர் தனிமையில் ஹாஸ்டல் தங்கியிருக்கிறவராக இருந்தார்னா மன அழுத்தம் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நண்பர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் அவருடைய பியர் ப்ரெஷரை ஜாஸ்திப்படுத்தும். இந்த நேரத்தில் அவருக்கு செல்ஃப் கவுன்சிலிங் அப்படிங்கிறது எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கும்? அவர் என்னை நிராகரிச்சிட்டாரு அப்படின்றத விட ஏன் நிராகரிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி நம்முடைய மனதில் வந்து டிப்ரெஷனை உருவாக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்த உடனேயே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்குள்ளே என்ன குறை, ஏன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே தேட ஆரம்பிப்போம். நம்முடைய சுயமரியாதை, சுயமதிப்பு, செல்ஃப் எஸ்டீம் அப்படின்றது வந்து தானாகவே குறைய ஆரம்பிச்சிடும். நமக்குள்ளே ஏதோ குறை இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்கலை, அதனால தான் என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுனால தான் டிப்ரெஷன் என்பது ஏற்படுகிறது. கண்டிப்பாக இவர் சொன்னதை ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாது. இதை அந்த இளைஞர் வந்து அப்படியே புரிஞ்சுக்கணும். நான் வந்து ஒருத்தர்கிட்ட நான் வந்து சிம்லாக்கு போகிறேன், என்னோட வந்து வரீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போது என்னுடைய கம்பெனி அவங்க என்ஜாய் பண்ணாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது என்னுடைய கம்பெனி அவர் என்ஜாய் பண்ணலைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களோட ஆஃபருக்கு வந்து ரொம்ப நன்றி, என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி, பட்டு எனக்கு வர்றதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு உரிமை என்பது இருக்குது. ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயம்தான் இதுவும். என்ன அவங்களுக்கு பிடிக்கல, ஏன் பிடிக்கல, எனக்குள்ளே அப்படி என்ன குறை இருக்குது, நான் அதை என்ன செஞ்சால் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து நமக்குள்ளே வந்து ஆராயும் பொழுது, நமக்குள்ளே வந்து இந்த மாதிரியான எண்ணங்களை உருவாக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா இந்த டிப்ரெஷன் வந்து உருவாகுது. நல்ல விளக்கம் சிஸ்டர். ஒரு விஷயத்தை வந்து டாக்டர் கிரீஷ் பட்டேல் ரொம்ப அழகாக வந்து விளக்குனார். அது என்ன அப்படின்னா, அது அவருடைய அனுபவம். அவருக்கு இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது என்னன்னா, நாம் வந்து 3 விதமான சக்திகளை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும், அதை நாம் நிர்வாகம் செய்ய வேண்டும். அது என்ன சக்திகள் அப்படின்னா, மனம், புத்தி, சம்ஸ்காரம் அப்படின்றது பழக்க வழக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ மனதை நாம் நிர்வாகம் செய்வது எப்படி, அதை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவது எப்படி அப்படின்னா, மனம் அப்படின்றது வந்து ஒரு காட்டு குதிரையை போல் ரொம்ப வேகமாக ஓடிட்டே இருக்கும். ஸோ அதை நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா, முரண்டு பிடிக்கிற குதிரையை போல் அதுக்கு தட்டி கொடுத்து, அன்பு காமிச்சு, தண்ணி காமிச்சு, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை வந்து பழக்கி, அதற்கப்புறமா நாம் சொல்கிறதை செய்கிற மாதிரி நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அதுதான் வந்து மனதை நிர்வாகம் செய்யக்கூடிய முறை. ஏன்னா மனதிற்கு அந்த பாஷை தான் தெரியும். புத்தி அப்படின்றது வந்து ஒரு ஜட்ஜி மாதிரி, கொலையே செஞ்சுட்டா கூட சரிதான், எந்த காரணத்தினால நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி தர்க்கம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் புத்தி. ஸோ அதற்கு அந்த பாஷை தான் தெரியும். ஸோ நாம் வந்து ஜட்ஜ் பண்ணணும். ஸோ நாம் என்ன செய்யணும்னா, அதற்கு வந்து இந்தெந்த காரணத்தினால இதை நான் செய்யக்கூடாது, இந்தெந்த காரணத்தினால இதை நான் செய்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக அதோட தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த பாஷையை தான் புத்தி புரிந்து கொள்ளும். ஸோ அதை பயன்படுத்தி அதை நிர்வாகம் செய்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அடுத்தது நம்முடைய பழக்க வழக்கங்கள், சம்ஸ்காரம்னு சொல்கிறோம். ஸோ நம்முடைய பழக்க வழக்கங்களுக்கு என்ன ஒரு பாஷை தெரியும் அப்படின்னா,
ஃபோர்ஸ். அதை ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து மாற்றணும். அதை அன்பாக சொல்லியோ இல்லை தர்க்கம் பண்ணியோ மாற்ற முடியாது. நம்முடைய பழக்க வழக்கங்களை வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நாம் வந்து முடிவெடுத்து ஒரு தீர்மானத்தோட மாற்றணும். உதாரணத்திற்கு வந்து காலையில் எழுந்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அது ஒரு பழக்கம். லேட்டாக எழுந்துக்கிறது ஒரு பழக்கம். இன்னையிலேருந்து நான் வந்து முடிவு எடுக்கிறேன், நாளைக்கு காலையிலேருந்து அதிகாலையிலேருந்து எழுந்துக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணி பை ஃபோர்ஸ் நான் எழுந்திரிச்சே ஆகணும். ஸோ அந்த மாதிரி நான் அந்த பழக்கத்தை உருவாக்கினேன் அப்படின்னா கொஞ்சமாக வந்து அதிகாலை எழுந்து கொள்ளக்கூடிய பழக்கம் என்பது ஏற்பட்டுவிடும். ஸோ இந்த 3 விஷயம் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில். இந்த 3ஐயும் நாம் வந்து நிர்வாகம் செய்ய முடியும், நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை என்பது மிக சிறப்பாக அமையும். இந்த காலத்து பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய குழந்தை நிறைய மதிப்பெண்கள் எடுக்கணும், தன் குழந்தை வகுப்பிலே முதலாவது வந்தால் தான் தன்னுடைய செல்ல பிள்ளைன்னு நினைக்கிறாங்க. குழந்தைகள் வந்து இதை நிறைவேற்ற முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு குற்ற உணர்வுக்கு ஆளாகிறாங்க. அப்போ வந்து ஒரு மன அழுத்தம் ஏற்படுது. இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஸோ இப்படி இருந்தால் தான் எனக்கு உண்மையில் அன்பு இருக்குது, இப்படி இருந்தால் தான் என்னுடைய செல்ல குழந்தை அப்படின்ற மாதிரியான கண்டிஷன்ஸை போடக்கூடாது. இதை நிறைய பெற்றோர்கள் செய்கிறாங்க. இதனால் வந்து குழந்தைகள் வந்து ஓரளவிற்கு மனதளவில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 2 குழந்தை இருந்தது அப்படின்னா ஒரு குழந்தைக்கு வந்து அதிகமாக வந்து எல்லா சலுகையும் கொடுக்கறது, ஒரு குழந்தைக்கு வந்து எப்பொழுதுமே பாராட்டு கொடுக்கறது, இன்னொரு குழந்தைய வந்து மட்டம் தட்டிகிட்டே இருக்கிறது, கம்பேர் பண்ணுறது, அவனை போல நீ இல்லை, அவனை போல நீ இருக்கணும், அவனை மாதிரி மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்கணும். அப்படி ஏதாவது ஒரு காரணத்திற்காக வந்து ஒரு குழந்தைக்கு வந்து அதிகமான கவனத்தை கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெரியவனுக்கு வந்து எக்ஸாம் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து செய்ய போகிறான், அதனால் அவங்களுடைய நேரத்தையும் அவங்களுடைய ஒரு சில சலுகைகளையும் கொடுக்குறாங்க அப்படின்னா சிறியவன்கிட்ட வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன் அந்த மாதிரி நேரத்தை கொடுக்குறாங்க, எதனால் வந்து அவனுக்கு அந்த சலுகைகள் அப்படின்றத வந்து சிறிய குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணால் அவர்களுடைய மனதில் வந்து ஏன் நமக்கு வந்து இது கிடைக்கல, ஏன் நமக்கு வந்து கவனத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு தோன்ற ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒருவரை பாராட்டும் போது, ஒருத்தன் வந்து படிப்பில் வந்து நல்லா இருக்கான் அப்படின்றப்போ அவனை பாராட்டுறோம். அதே மாதிரி சிறியவன்கிட்ட சொல்லும் பொழுது நீயும் அவனை மாதிரி படிக்கணும் அப்படின்ற மட்டும் சொல்லாமல் அவன்கிட்ட வேறு ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஸோ அந்த ஸ்பெஷாலிட்டியை வந்து முதல்ல வந்து பாராட்டணும். ஸோ அதை பாராட்டினதுக்கு அப்புறமா வந்து அவன் என்ன செய்யணும் அப்படின்றதையும் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி வந்து 2 குழந்தைகள் இருக்கும்பொழுது 2 குழந்தைகளுக்கு இடையே வந்து ஒரு போட்டி மனப்பான்மை அப்படின்றது ஆரோக்கியமானது கிடையாது. ஸோ 2 குழந்தைகளுக்கும் என்ன தோன்றணும் அப்படின்னா, நம்முடைய பெற்றோர்கள் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த கண்டிஷன்ஸ், நிர்பந்தங்கள், நிபந்தனைகள் இல்லாமல் அவர்களுடைய அன்பை எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து புரிய வைக்கும். சிஸ்டர், இப்போ பெற்றோர்களை பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு குழந்தைய போல் இன்னொரு குழந்தைய நல்லா படிக்கணுங்கிறதுக்காக தான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. மேலே என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைங்களுக்கு எவ்வளோ சுதந்திரம் வேணுமோ அந்த சுதந்திரத்தை நாங்கள் கொடுக்குறோன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நிபந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட அன்பு அப்படின்றது வந்து பெற்றோர் குழந்தைகள் அதில் மட்டும்தான் சாத்தியம். குழந்தைகள் முன்னேற வேண்டும் அப்படின்றதுக்காக வந்து பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள புஷ் பண்ணுறாங்க. இதை செய், இப்படி செய் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணுறாங்க. ஸோ அது புஷ் பண்ணுறது வந்து குழந்தைகளுடைய நன்மைக்காக தான். நிச்சயமாக தன்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி குழந்தைகள் இருக்கலை அப்படின்னா பெற்றோர்கள் வந்து மனதளவில் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, அவங்க குழந்தைகள்கிட்டேருந்து கொஞ்சம் விலகுறாங்க. உதாரணத்துக்கு அவங்க பேச மாட்டாங்க குழந்தைங்கக்கிட்ட, இல்லை விளையாட மாட்டாங்க, இல்லை ஒன்றாக சேர்ந்து ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா அதை செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில வழிமுறைகளில் வந்து தன்னுடைய கோபத்தையும் தன்னுடைய எதிர்பார்ப்பை வந்து அவங்க நிறைவேற்றதில்லை அப்படின்றதையும் காமிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னா, குழந்தைகள் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. என்கிட்ட வந்து அம்மா பேச மாட்டேன்றாங்க, அப்பா வந்து என்கிட்ட கோவப்படுறாங்க, என்கிட்ட வந்து விளையாட வர மாட்டேன்றாங்க, அதுக்கான காரணம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மனதளவில் கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த உறவில் வந்து கொஞ்சம் விரிசல் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பெற்றோர்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறது என்பது அவர்களை உற்சாகப்படுத்துமா, மோட்டிவேட் பண்ணுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக மோட்டிவேட் செய்யாது. ஸோ நம்ம அதை குழந்தைகளுக்கும் புரிய வைக்கலாம். ஸோ புரிய வைக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு ஹோல் பிக்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா, குழந்தைகள் வந்து தன்னுடைய பெற்றோருக்கு வந்து தன் மீது அன்பு குறையவில்லை, நாம் எப்படி இருக்கோமோ அப்படி அவங்க வந்து
ஏற்றுக்கிறாங்க, நம் மீது அன்பு செலுத்துகிறாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை என்பது ஏற்படும். ஸோ அது இருக்கும்பொழுது எந்த மாதிரி விஷயங்கள் வந்து உறவில் வந்து பிரச்சனையை உருவாக்காது. பெற்றோர்கள் தங்களை மாற்றிக்கிறதுக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதை குழந்தைங்களும் புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் நிறைஞ்சிருந்தால் தான் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ வீட்டில் பெற்றோர்களே வந்து டென்ஷனாக இருக்காங்க, கவலையாக இருக்காங்க, டிப்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு அவங்க அதை தான் கொடுப்பாங்க. ஸோ பெற்றோர்கள் டிப்ரெஸ்டாக ஆகக்கூடாது, பெற்றோர்கள் டென்ஷன் ஆகக்கூடாது. நம்மளுக்கு ஒரு இமெயில் ஒரு பையன் எழுதியிருக்கிறான். அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு சிறந்த நண்பர் இருக்கார். எப்படி நட்புனா 2 பேரும் எல்லா விஷயங்கள்லையும் ரொம்ப தலை சிறந்து விளங்குறாங்க. வகுப்பில் பார்த்தீங்கன்னா அவர் நண்பர் 1ஆவதாக வராரு, இவர் 2ஆவதாக படிப்பில் இருக்கிறார். அந்த பையன் என்ன நினைக்கிறாருன்னா, நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா அது எங்களுக்குள்ள நான் நட்பை பாதிக்குமா, அது போட்டி பொறாமையாக மாறிடுமா அப்படின்னு கேட்குறாரு. நான் அதிகமான மார்க் வாங்கினா என்னுடைய நண்பன் என்னை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு நாம் நினைக்கிறது தவறு. அப்படி போயிட்டாங்க அப்படின்னா அந்த நட்பில் வந்து எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. நான் ஒருவேளை முதல் இடத்துல வந்துட்டா என்னுடைய நண்பன் என்னை விட்டு போயிடுவானோ அப்படின்னு நினைக்கிறான். அது ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் தன்னுடைய நண்பனை நம்பவில்லை. என்னுடைய நண்பன் வந்து என்னுடைய நட்பை வந்து மதிக்கிறவன், ஸோ கண்டிப்பாக வந்து என்னை விட்டுட்டு போக மாட்டான் அப்படின்னு நம்பணும். இந்த காலகட்டத்தில் நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. மற்றவங்க என்ன நம்பணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? நாம் நம்மளை நம்பணும் முதல்ல. அப்புறமா நாம் மற்றவர்களை நம்ப வேண்டும். 2 விஷயம். ஸோ இந்த 2ம் இருந்தது அப்படின்னா மற்றவர்கள் நம்மை நம்புவார்கள். சிஸ்டர், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லக்கூடிய அட்வைஸ் வந்து கண்ணை மூடிக்கிட்டு யாரையும் நம்பாத, நம்புறதுல ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தில் உங்களோட அட்வைஸ் என்ன? நான் ஒருத்தரை நம்பினேன், அதுக்கப்புறமா அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க. அதனால எனக்கு வேதனை வலி என்பது ஏற்பட்டது. ஸோ எனக்கு வேதனை வலி ஏற்பட்டதை என்னால் தாங்கிக்க முடியல. அதனால் நான் யாரையுமே நம்ப மாட்டேன். யார் என்ன செஞ்சாலும் என்னுடைய மனம் கஷ்டப்படாது, என்னை யாராலும் ஹர்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றது வந்துடுச்சு அப்படின்னா நம்புவது என்பது மிகவும் எளிதான விஷயமாக ஆகிவிடும். இந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா எந்த உறவாக இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போ இல்லை ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸோ கண்டிப்பாக இருந்து விடுகிறது. பரமாத்மா இறைவனுடைய அன்பு மட்டும்தான் நமக்கு வந்து அன்கண்டிஷனலாக கிடைக்குது. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்தவித நிர்பந்தமோ இல்லை நிபந்தனைகளோ இல்லாமல் நம்மீது நமக்கு அன்பை கொடுப்பவர் வந்து பரமாத்மா மட்டும்தான். சில பரமாத்மாவின் அன்பு என்பது நம்மை நிறைத்து கொண்டே இருக்கும். ஸோ நம்ம நிறைஞ்சு இருந்தோம் அப்படின்னா கொடுப்பது என்பது மிகவும் சுலபமானதாக ஆகிடும். நம்ம நிறைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. நம்மிடமிருந்து அது தானாகவே வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும், வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அது மற்றவர்களை போய் நிரப்பும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள், குழந்தைகள், மாணவர்கள், கல்லூரி பருவத்தில் உள்ளவங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன விதமான மன அழுத்தம் ஏற்படுது, இதற்கு என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது அப்படின்னு ரொம்ப தெளிவாக நேயர்களுக்கு சொன்னீங்க. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் ஏற்படும். உங்களுக்கான விளக்கங்களை உங்கள் அருகில் உள்ள பிரம்மகுமாரிகள் தியான மையத்திலும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அல்லது எங்களுக்கு தொலைபேசி மூலமாகவோ அல்லது மின் அஞ்சல் மூலமாகவோ தெரிவித்து உங்களுடைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. I'm a peaceful soul. Om Shanti Om. I'm a peaceful soul. ये ध्वनि मंगल ध्वनि है. Om Shanti Om. This sound is a sacred sound. Om Shanti Om. Om Shanti Om. I'm a peaceful soul. பிரம்மா குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் 1 மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி
சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி